தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் கிழக்கு கடற்கரை சாலையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான உரக்கிடங்கு இயங்கி வந்தது. 526 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த உரக்கிடங்கில் நாள்தோறும் 100 டன் குப்பைகள் சேமிக்கப்பட்டன. இந்த நிலையில் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களிலும் உரம் தயாரிக்கும் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு குப்பைகள் அங்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்நிலையில் தருவைக்குளம் உரக்கிடங்கு பகுதியை மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வனமாக மாற்ற தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளில் 70,000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. தொடர்ந்து மரக்கன்று நடப்பட்ட நிலையில் தற்போது 2 லட்சம் மரங்களுடன் அடர்ந்த வனமாக காட்சியளிக்கிறது உரக்கிடங்காக இருந்த பகுதி. தருவைக்குளம் மியாவாக்கி வனப்பகுதியில் மல்பீரியன், அத்தி, மா, கொய்யா, கொடுக்காப்புளி, வாகை, புங்கை, வேம்பு, தேக்கு என 300 வகையான மரங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இங்குள்ள மரங்களும் செடிகளும் தூத்துக்குடி மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மரக்கன்றுகளை வளர்ப்பதற்காக தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு குழாய்கள் மூலம் தருவைக்குளம் பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. முன்னாடி இந்த இடம் பூராமே குப்பை காடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகை காடாக இருந்துச்சு. உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரே முள். அவ்வளோ முள்ளையும் இன்றைக்கி பல கோடி ரூபாய் செலவழித்து இன்றைக்கி நிறைய செஞ்சு இன்றைக்கி தோட்டங்களெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா பெருகி வந்துட்டு. இதெல்லாம் இப்போ குப்பை கிடங்கு கிடையாது, இது ஒரு சோலை. இந்த அளவுக்கு நல்ல சோலையாக உருவாக்கி வச்சுருக்கிறோம். பாருங்கள், எல்லோரும் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, இயற்கை செழிப்போடு இருக்குது. இப்போ குறைஞ்ச ஒரு 200 ஏக்கருக்கு மேலே செடி வச்சாச்சு. செடி வச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே மரம் மட்டும் இருக்குது. பழ மரங்கள் இருக்குது, கனி மரங்கள் இருக்குது, அப்புறம் இங்கே பறவைகள் எல்லாமே இருக்குது. அதுபோக புதுசாக ஒரு இடத்துல செடி வச்சுட்டு இருக்காங்க, 20 ஏக்கர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கும். நல்ல காற்று, இயற்கையான காற்று கிடைக்கிது. அதனால நல்லா இருக்குது எங்களுக்கு. செடிகளுக்கு மத்தியில் பழங்கள் நாங்கள் சின்ன சின்ன செடி, கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் அந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்கோம். நல்ல விளைச்சல் கிடைக்கும் எங்களுக்கு. 526 ஏக்கர் பரப்பளவு கொண்ட உரக்கிடங்கில் முதலில் 2 ஏக்கரில் மரம் வளர்க்கும் பணி தொடங்கப்பட்டது. தற்போது மியாவாக்கி முறையில் 150 ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் 100 ஏக்கர் பரப்பளவில் வனத்தை உருவாக்குவதற்கு தேவையான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ நீங்கள் பார்த்த தருவக்குளம். அது மேலே குப்பை மேடாக இருந்தது. மொத்தம் இடம் மாநகராட்சி சொந்தமான இடம் 578 ஏக்கரு. அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி கடந்த 2022 எங்களுக்கு உள்ளாட்சித்துறையில் வாய்ப்பு கொடுத்தாங்க முதலமைச்சர் அவர்கள். அந்த வாய்ப்பில் இதில் செடி வைக்க ஆரம்பித்தோம். செடி வைக்கிற நோக்கம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த இடம் யூஸே பண்ண முடியாது. குப்பை மேடுனா வாடை அடிக்க, அந்த ரோட்லேயே போக முடியாது. ஈஸியாக ரோட்டில் இருக்குது. எடுத்தோன்னே அதை க்ளீன் பண்ணணும். பயோமினிங் முறை ஒரு சைடில் நடந்தாலும் ஒரு 75 ஏக்கர் அந்த குப்பையை பிரிக்கிறதுக்குன்னு இடம் வைக்கணும். மீதி உள்ள 500 ஏக்கரில் எல்லா இடமும் செடி வைக்கணும். பிட்டு வைக்க ஆரம்பித்தோம். எடுத்தோன்னா காடுகளில் உள்ள திட்டம் ஃபாரஸ்ட்டோடு இணைந்து முதலமைச்சர் உத்தரவுக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு, மாநகராட்சியும் செஞ்சு ஒரு 12,000 மரம் வச்சோம். அப்புறம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு 70,000 மரம் முதல்ல வச்சோம். 2வது வருஷம் 71,000 மரம் வச்சோம். இப்போவும் செடி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. அதை பராமரிச்சுட்டு இருக்கோம். இப்போ மொத்தமாக வச்சோம். 5,000, 70,000, 50,000, 70,000, 10,000, 12,000 வச்சோம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை நம்ம மாநகராட்சியிலே அக்ரிகல்ச்சரோட முன்னாடி ரிட்டையர்ட் பேசணும் இப்போ டேரண்ட உள்ள வச்சு இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பராமரிக்கிறத ரெடி பண்ணியிருக்கோங்க. தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மாணவ அமைப்பினர், இயற்கை ஆர்வலர்கள் என அனைவரின் கூட்டு முயற்சியில் தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியில் அடர்ந்த வனம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது இப்பகுதி பறவைகள் மற்றும் வன விலங்குகளின் புகலிடமாக திகழ்கிறது. மாசு இல்லாத பசுமைமிகு நகரமாக தூத்துக்குடியை உருவாக்கும் நோக்கில் மியாவாக்கி முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வனப்பகுதி பிற நகரங்களிலும் குறுகிய காலத்தில் அடர்ந்த வனப்பகுதியை உருவாக்க இயலும் என்பதற்கு முன்மாதிரியாக மாறியுள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் காதர் மொய்தீன்.